ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸுக்கு உடம்பு துணியிலேருந்து இந்த மாதிரி பட்டி கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த கப் ஷேப்பில் நம்ம மெயின் டாட் எவ்வளோ பிடிப்போமோ அந்த அளவு இந்த பட்டி சைட்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணும்போது நம்ம இந்த பட்டியோட 2 பக்கமும் கரெக்டாக அளவு வச்சு கட் பண்ணணும். இந்த அளவு மெயின் டாட்டோட அகலம் எவ்வளோ வைக்கிறோமோ அந்த அளவு தான் இந்த அளவில் வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணக்கூடிய அளவு. ஒவ்வொரு அளவு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு அளவு வரும். அதே அளவை அந்தந்த பட்டிகளுக்கு நம்ம கரெக்டாக இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணியாச்சுன்னா இந்த கப் ஷேப்பில் நம்ம டாட் போட்ட பிறகு இந்த பட்டியை வச்சு தைக்கிறதும் அளவும் கரெக்டாக வரும். இந்த மாதிரி கட் பண்ணி நீங்களும் தைச்சி பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், இந்த மெயின் டாட் நம்ம எவ்வளோ பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பட்டியில் நம்ம துணி கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதுவும் 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரே பக்கமாக எடுக்கக்கூடாது. பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்த துணியும் இந்த மெயின் டாட் துணியும் அளவு கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பிறகு தைச்சா நமக்கு எந்த அளவும் மாறாது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பாருங்கள், இந்த பட்டி கிளாத்தை நம்ம கட் பண்ண பட்டி கிளாத்தை எடுத்து அடிஷ்னல் பீஸு கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த அடிஷ்னல் பீஸு உடனே நம்ம கட் பண்ணிட வேண்டியதான். எந்த துணியாக இருந்தாலும் அளவு கரெக்டாக இருந்ததுன்னா நம்ம உடனே கட் பண்ணிக்கிட்டால் அந்த துணி ஃபினிஷிங் மாறாது. இல்லைன்னா நம்ம போல்டிங் பண்ணி வச்ச பிறகு 2வது அதை எடுத்து கட் பண்ணும்போது சுருக்குகள் ஏதாவது இருக்கும். அதனால் நம்ம இந்த பட்டி ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து அந்த பட்டி கிளாத்தை எடுத்து இந்த பட்டி தைக்கிறதுக்கு தேவையான அடிஷ்னல் பீஸையும் நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே வெட்டி வச்சுட்டோன்னா நம்ம டக்குனே இந்த ப்ளவுஸை தச்சு முடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடுகளை சின்ன ஈஸியான டிப்ஸு தான். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம பட்டிக்கு திக்னஸ்க்கு உள்ள துணிகள் நம்ம அடிஷ்னலாக கட் பண்ணி எடுத்து தைக்கும்போது இந்த கப் ஷேப் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்கிறது சாதாரண காட்டன் ப்ளவுஸ் தான். இந்த காட்டன் ப்ளவுஸில் அளவுக்கு போக மீதி துணி இருந்த துணியில் தான் நம்ம கட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா துணியிலையும் இப்படி கூடுதல் துணி இருக்காது. நம்ம எக்ஸ்ட்ரா பீஸு வேறு துணிகள்லேருந்து கட் பண்ணி தான் நம்ம தைக்க வேண்டியது இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள். நம்ம தங்கமல்லி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.